நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் ஒரு 25,000 தான் அந்த சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டா நம்ம வந்து 100K வந்துடலாம். ஸோ தளபதிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. ஒத்த சீட்டுக்கு வந்து எவ்வளோ பிச்சை எடுக்கலாம், எவ்வளோ கேவலமாக நடந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, செருப்படியும் வாங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அப்படின்றதெல்லாம் வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கியா அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க? இந்த நாம் தமிழர் கட்சியோட அந்த ஒரு போஸ்டர் வந்து பண்ணி கூட கம்பேர் பண்ணிலாம் வந்து போட்டுட்டு அது பார்க்கறதுக்கு வந்து நகைச்சுவையாக இருக்குது. என்ன இருந்தாலும் பாவம் ஏன் அந்த மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணாதீங்க, தயவுசெய்து இந்த மாதிரி எடிட் பண்ணாதீங்க. நான் பண்ணின்றதெல்லாம் பாவம், அது ரொம்ப கஷ்டப்படுது. அதை கூட வந்து நீங்கள் நாம் தமிழர்களெலாம் கம்பேர் பண்ணி எதுக்கு பண்ணி வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்னு தெரியல. அது மட்டும் கிடையாது, இந்த விலங்குகள் கூட வந்து அந்த நாம் தமிழர் கட்சியோட அந்த எடிட்லாம் வந்து பண்ணி போட்டு நிறைய பேர் பண்ணுறீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துங்க அப்படின்றத வந்து என்னுடைய சஜஷன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த திவ்யா சத்யராஜ் அப்படின்னு வந்து ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ சத்யராஜோட பொண்ணு தானே அப்படின்றதுக்காகவே வந்து எல்லாருமே வந்து டீசெண்டாக பெருசாக விமர்சனம் பண்ணாமல் இருந்துட்டு இருந்தாங்க. சத்யராஜையே போட்டு இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா அவரே வந்து பெரிய சொம்பாயிட்டார். ஸோ அவர் சொம்பானதால் வந்து திமுக சொம்படிக்கிறதே வந்து 24 மணி நேரம் வேலையாக வச்சிருந்தார். தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு காலத்தில். அப்படியே பச்சோந்திய மாதிரி திமுக சொம்படிக்கிறாரு. ஸோ விடுங்க, அவர் தான் சொம்படிக்கிறாரு. பார்த்தா அவங்க பொண்ணு வந்து அண்டா அடிக்குது, குளங்கணக்கில் வந்து அடிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து திமுக சொம்படிக்கிறது, முட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒரே ஒரு ஒத்த சீட்டுக்காக வந்து எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம், எவ்வளோ கேவலமான பேச்சு, எவ்வளோ கேவலமான திட்டெல்லாம் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குன்றதெல்லாம் வந்து பாருங்க. ஒத்த சீட்டுக்கு வந்து இவ்வளோ இறங்கி இந்த ஃபேமிலியே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவ்வளோ சொம்படிக்கிற மாதிரி போகிறாங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியுது. இது வந்து நம்ம தளபதி வந்து பாண்டிச்சேரிக்கு போயிருந்தாரு. பாண்டிச்சேரியில் வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்தாரு. மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க. நிறைய கூட்டம் வந்துச்சு. தளபதி விஜய் வந்து பேசினாரு. ரொம்ப ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்தது நேற்று. அதுக்கு வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்களா நம்ம திவ்யா சத்யராஜ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் உதயநிதி வந்து மேடையில் வந்து பாட்டு பாடும் தலைவன்லாம் கிடையாது, மக்களுக்காக வந்து கீழே இறங்கி போராடுற தலைவர். அது மட்டும் கிடையாது, திரையில் டான்ஸ் ஆடுற தலைவர் இல்லை எங்கள் உதயநிதி, மக்களுக்காக போராடுற தலைவர் அப்படின்ட்டு வந்து உச்சகட்டம் முட்டு கொடுக்குது. எப்படிங்க இப்படி உங்களால் முட்டு கொடுக்க முடியுது சொல்லுங்க பாப்போம். மனசாட்சி இருக்கா என்ன? திமுக சேர்ந்தீங்க, அதுக்குன்னு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. இது இந்த அம்மா அப்படி சொன்ன உடனே கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்து கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதியோட போட்டோஸ்லாம் போட்டு உடனே நம்ம பசங்களாம் வந்து கீழே ஸ்கிரீன்ஷாட் போட்டு உதயநிதியோட ஸ்கிரீன்ஷாட்லாம் போட்டு, அப்போ இது திரையில் ஆடினதெல்லாம் என்ன சொல்றீங்க, திரையில் டான்ஸ் ஆடுறது என்ன சொல்றீங்க, நடிகைகள் கூட ஆடினதெல்லாம் வச்சு என்ன சொல்றீங்க, லாலா கட சாந்தி அந்த பாட்டில் ஞாபகம் இருக்கா? அது என்ன லாலா கட சாந்தி அப்படின்னு ஒரு உதயநிதி சாங்லாம் இருக்கு, அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு அப்படின்ட்டு வந்து இவங்கள போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஒத்த சீட்டுக்கு வந்து இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு, அப்புறம் தளபதி ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சி இவங்களை கிழின்னு கிழிச்சிட்டு இவ்வளோ கேவலமாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிரதர் சிபி சத்யராஜ் வந்து தளபதிக்கு வந்து உண்மையாக இருந்துட்டு இருக்காரு அப்பயிலேருந்து. ஆனால் இவங்க அப்பாவாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், பதவிக்காக வந்து சில கேவலமான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. போட்டு மக்களும் போட்டு புலக தான் செய்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. தேங்க்யூ.